ஹாய்! வெல்கம் டு அபிஸ் நேச்சுரல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு உளுந்து லட்டு. கருப்பு உளுந்து லட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து, 3/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். உளுந்த நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ப்ரௌனிஷா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எள்ள நல்லா பொரியிற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல முதல்ல வேர்க்கடலையே நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து மட்டும் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அப்புறம் அரைச்ச உளுந்தோட வெல்லத்தையும் பொடி பண்ண வேர்க்கடலையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா பல்ஸ் மோடுல விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டி நெய்ய நல்லா சூடாக்கி, உங்ககிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நட்ஸும் போட்டு நெய்யோட நீங்கள் தேவையான அளவு லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு நெய் ஊற்றி ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். என்கிட்ட வந்து நட்ஸ் இல்லை, அதனால் நெய்யை மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு 1 வீக் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 டேஸ்க்கு மேலேயும் வச்சு சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா லட்டு வந்துருக்கு பாருங்க. கருப்பு உளுந்துல பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து, கால்சியம், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த கருப்பு உளுந்தை தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்புகள்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த லட்டுகளை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய லட்டு வகைகள் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானிய லட்டு வகைகள், பாரம்பரிய அரிசி லட்டு வகைகள், புரோட்டீன் லட்டு வகைகள்னு சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய்! வெல்கம் டு அபிஸ் நேச்சுரல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்து லட்டு. கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து, 3/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்த நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எள்ளை நல்லா பொரியிற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் முதல்ல வேர்க்கடலையே நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரைச்ச உளுந்தோட வெல்லத்தையும்